قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள் மீதும் மார்க்கத்தை நல்ல முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்க அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த ரமதான் மாதத்தினுடைய தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹுனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹுலஃபாஉ ராஷிதீன் என்கின்ற அடிப்படையில் 4 ஹலீஃபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நல்ல முறையில் மக்களுக்கு எடுத்துரைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலோடு அவர்களை பற்றி உண்டான செய்தியும் அவர்களை பற்றி உண்டான படிப்பினைகளையும் அவர்கள் சொன்ன அந்த அங்கீகாரத்தையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு ஒவ்வொரு பகுதியாக அல்லாஹ் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த சமுதாயத்திற்கு ஈமானை கொண்டும் இறையச்சத்தை கொண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்களுக்கு அழகிய முறையில் அல்லாஹ் பாடம் நடத்தும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு நபி தோழர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலியமாக இம்மார்க்கத்தை நமக்கு அழகிய முறையில் அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டால் ஈமானிய அடிப்படையில் ஈமானிய உணர்வோடு நாம் கொண்ட கொள்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான உயர்வான ஒரு சத்திய பாதையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலியமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். ஈமானோடு சேர்த்து இறையச்சத்தையும் எப்படி இந்த உலகத்தில் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை எப்படி அமல்படுத்த வேண்டும், அதனோடு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்ததாக இந்த சமூக மக்களிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு உயரிய பண்புகளோடு, எந்த அளவுக்கு ஒரு நளின தன்மையோடு, எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்வதோடு, எந்த அளவுக்கு இந்த சமூக மக்களோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழகான ஒரு பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறான். இல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல ஈமானை பற்றி நமக்கு சொல்லித்தந்து, இறையச்சத்தை பற்றி நமக்கு சொல்லித்தந்து, அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தரக்கூடிய அந்த பாடத்திற்கு முன்னால் ஒவ்வொரு நபர்களுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் நல்ல முறையில அதை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால், இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துல, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றுல ஆரம்ப பகுதி ஒரு பகுதி இருந்தாலும் இறுதி பகுதி மிக மோசமான நிலையில தான் முடிந்தது. அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு காலகட்டம், அந்த அளவுக்கு எதையுமே நாம உடனடியாக தீர்ப்பு சொல்ல முடியாத வகையிலையும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தோடு தான் முடிந்தது. இதுல நம்ம யாரை நம்ம குறை சொல்வது, எந்த அடிப்படையில நடந்தது அப்படிங்கிற பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியில எம்முடைய நடவடிக்கைகளை நாம அழகிய முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்லயே நமக்கு ஈமானையும் இறையச்சத்தையும் போதிச்சிட்டான்.
ஈமானையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் முதல்ல நமக்கு ஏன் போதிக்கிறான்னு சொன்னா, இதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையில நிறைய குழப்பங்களும் நிறைய சங்கடமான செய்திகளும் உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறேன். அதை எந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற பக்குவம் இந்த ஈமானிலும் இறையச்சத்திலும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்றான், கற்றுத்தருகிறான். அதனால ஈமானோடு இந்த சம்பவங்களை, இந்த வரலாறுகளை நாம் என்ன செய்ய எடுத்துக்கொள்ளணும். இறையச்சத்தோடு இந்த வரலாறுகளை நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னா, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் நடந்த வரலாற்றையும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த வரலாற்றுகளும் சரி, நிறைய செய்திகளை இந்த உலகத்தில் அநியாயமான முறையில பரப்பி இஸ்லாமிய ஹிலாபத்திற்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்த அந்த யூதர்களுடைய அந்த யுக்திகள் இந்த சமுதாயத்திற்கு நேராக வருகின்ற பொழுது அதை அழகிய முறையில் நாம் அணுக வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்னது சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவ்வளவு ஒரு அழகான, ஒரு அன்புடைய, ஒரு இரக்கமுள்ள, ஒரு பரிவு உள்ள, மக்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நளினமான ஒரு நல்ல உள்ளங்களோடு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்து அவர்களுக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் எந்தெந்த பாதையில் நடக்கிறார்களோ அந்தந்த பாதையில் கவனித்து அல்லாஹ்வுடைய தூதர் எந்தெந்த அடிப்படையில சொர்க்கத்தின் பக்கம் வழிகாமித்தார்களோ அந்த சொர்க்கத்தை நோக்கி பயணித்த ஒரு உன்னதமான ஒரு நபித்தோழர் யாருன்னு சொன்னா, இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கின்ற காலத்திலெல்லாம் சொர்க்கத்திற்கு சுப செய்தி பெறக்கூடிய நபராக இருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மதீனாவில கடுமையான ஒரு தண்ணீர் பஞ்சத்தினுடைய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தண்ணி என்ன செய்யல, அவங்களுக்கு குடிக்கிறது கிடைக்கல. ஒரு யூதங்கள்ட்ட தான் என்ன செஞ்ச ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல தண்ணீர் அதிகப்படியாக வரத்து இருந்ததினால் அதுல இருந்து அவன் என்ன செய்யலாம், தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள்ட்ட விலை பேசுகிறார்கள். தண்ணி, இந்த கிணத்தை நீங்க எனக்கு ஏதாவது விலைக்கு நீங்க கொடுங்க, அந்த கிணறு நீங்க எனக்கு தந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் எவ்வளவு வேண்டாலும் தாரேன்னு சொல்லி கேட்கிறார்கள். கடைசி வரைக்கும் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அப்படித்தானே, பிற நபர்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தினுடைய அந்த ஃபித்னாக்கள் ஆரம்பித்ததும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய அந்த ஹலீஃபாவினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அழிவதற்கும் இந்த யூதர்கள் முக்கியஸ்தர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம இந்த வரலாற்று மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். அதுல ஒருத்தன் தான் யாரு, இந்த யூதன் அப்படிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், கொடுக்க முடியாதுன்ட்டான். அப்போ உஸ்மான் எப்படியாவது இவன்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்றாங்க, சரி ஒரு நாள் நீ வச்சுக்கோ, ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன், குத்தகை மீறி எடுத்துக்கலாம், சரிங்களா அப்படின்னு சொல்லி பேசி ஓரளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து கிணத்து வாங்கியாச்சு. ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன் என்கின்ற அடிப்படையில உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, என் தரப்பில் இருக்கக்கூடிய இந்த நாட்களை முஸ்லிம்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி அத்தனை நபர்களும் அன்றைய தினத்தில் என்ன செஞ்சாங்க, தண்ணீரை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூதன் நிக்கிறான், அவன் தண்ணி விற்கணும்னு நினைக்கிறான், ஆனா யாருமே வாங்குவதாக இல்லை. ஏன், நேத்து எல்லாருமே தண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்களே, இனிமே இன்றைய தினத்துல யாரு வரலன்னா இந்த கிணறு எனக்கு வச்சிருந்தா வைக்காம போனா என்ன, நீங்களே எடுத்துக்கன்னு சொல்லி உஸ்மான் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கிணத்தை அவர்கள்ட்ட கொடுத்து விட்டார்கள். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த கிணறை இஸ்லாமியர்களுக்காக நான் வக்ஃபு செய்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்றாங்க, ஒப்படைக்கிறார்கள். என்பதற்குரியவர்களே, இஸ்லாமிய மக்கள் மீதும் இஸ்லாமிய தோழர்கள் மீதும் இஸ்லாத்திற்காக வேண்டியும் எதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கை காட்டினார்களோ அந்த திசையின்பால் ஓடியவர்கள் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாத்திரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எரிசுறாங்க, தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எரிசுறாங்க, தன்னிடத்தில் இருப்பதை பாதி கொடுக்கறாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இரண்டு நபர்களை காட்டிலும் தியாகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குழி, அது வேற. ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த அளவுகளை பார்த்தோம் என்று சொன்னா ஏராளமான உதவிகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, தபூக் போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அறிவிப்பு கொடுக்கறாங்க.
இந்த தபுக் போர் அந்த நேரத்துல ஒரு நெருக்கடியான ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு போர் வந்துருச்சு. என்ன செய்வதென்று தெரியாம, என்ன சாப்பாடுக்கு வழி இல்ல, அந்த நேரத்துல மக்களை ஊக்குவிக்கணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில இருக்கின்ற நேரத்துல தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 1000 ஒட்டகங்கள் சுமந்த உணவு பெட்டகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கையில் ஒப்படைச்சாங்க. யார சொல்லல, அத்தனையும் என்னுடைய இஸ்லாமிய மக்களுக்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நான் என்ன செய்றேன், இதை நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒப்படைத்த ஒரு நபித்தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஏராளமான வகையில தன்னுடைய உடலாலும் தன்னுடைய பொருளாலும் தங்களுடைய அறிவாலும் தங்களுடைய அன்பினாலும் தங்களுடைய அரவணைப்பாலும் எந்த வகையில என்னால ஒத்துழைக்க முடியுமோ அந்த வகையில நான் ஒத்துழைத்துக் கொள்கிறேன். என்னுடைய உழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கான சத்திய மார்க்கத்தினுடைய இந்த சொர்க்கத்திற்கு வழிகாட்டுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு நாம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம ஒரு ஜமாத்தை சார்ந்திருக்கிறோம், நாம ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கிறோம், நாம ஒரு நிர்வாகத்தை சார்ந்திருக்கிறோம் சொன்னா நம்மளால இதனுடைய வளர்ச்சிக்கு எம்மால என்ன பங்கு கொடுக்க முடியும் என்பதை நாம யோசிக்கணும். நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நாம யோசிக்கணும். உடலால என்னால இந்த ஜமாத்திற்கு உழைப்பு கொடுக்க முடியுமா? என்னுடைய அறிவினால இந்த நிர்வாகத்துக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்னுடைய பொருளாதாரத்தினால இந்த ஜமாத்திற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்னுடைய குடும்பத்தால இந்த இடத்திற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்கின்ற அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு எம்முடைய ஒவ்வொரு நபர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன செய்து அழகிய முறைகள் சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த வகையில தான் நாம இருக்கணும். நாம ஏதோ வந்தோம், நாம 5 வக்து நாம தொழுதோம் போனோம் என்கின்ற அடிப்படையில இல்லாம எம்முடைய கைகள் யாருடைய கைகையாவது உறுதி கொடுக்கணும், எம்முடைய பாதங்கள் யாருடைய பாதத்திற்காவது உறுதி கொடுக்கணும், எம்முடைய பார்வைகள் யாருடைய பார்வைக்காவது உறுதி கொடுக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில எம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஏதாவது ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம பங்களிப்பு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அழகிய முறையில் கற்றுத் தருகிறார்கள் என்பதை யோசித்து பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அன்பர்களும் நண்பர்களோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பண்பாளனாக இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வெட்க உணர்வு, அதாவது சில நபர்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்கும். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க, கொஞ்சம் அதாவது வெட்கம் உடையவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி கீழே தலை வச்சு படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் போது அவர்களுடைய ஆடைகள் அங்கும் இங்குமாக இருக்கும் பொழுது அபூபக்கர் அவங்க அனுமதி கேட்கிறாங்க, உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க அனுமதி கேட்கிறாங்க, உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உள்ள வரட்டுமான்னு கேட்கும் பொழுது டக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. எந்திரிச்சு உட்காந்து சாரத்தை நேரா வச்சு அதை ஓரளவுக்கு நார்மல் கண்டிப்பா உட்காந்து வாங்க உஸ்மானை உட்காருங்க பேசுங்க அப்படின்னு பேசி முடிச்சு நினைச்சாங்க அனுப்புறாங்க. அப்ப ஆயிஷா கேட்கறாங்க, யார சொல்லலாம், 2 பேரும் வந்தாங்க, நீங்க வாட்டில படுத்திருந்தீங்க, ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வரும்பொழுது மட்டும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, எழுந்திருந்து உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டீர்களா, என்ன அர்த்தம்னு கேட்கும் பொழுது அவர்கள் கொஞ்சம் வெட்க உணர்வு உடையவர்கள். மலக்குமார்களே இவர்களை பார்த்து என்ன செய்வாங்க, வெட்கப்படுவாங்க. நான் வெட்கப்படக்கூடாதா? ஒருவேளை அவர்கள் ஏதாவது ஒரு தேவை நிமித்தமாக வந்தால், அவர் ஏதாவது ஒரு வகையில் நம்மிடத்துல உதவி கேட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வந்தா, அல்லது மார்க்க சம்பந்தமாக கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் வரும் பொழுது, நாம இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும் பொழுது உடனடியாக அதை அவர் தவிர்த்து கொண்டு சென்று விட்டால் அதற்காக வேண்டிதான் அவர்களுக்கு ஏற்றால் போல் நான் நடந்து கொண்டேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. அந்த மாதிரிதான் நாமளும் இருக்கணும். எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தக்கவாறு எம்முடைய நடவடிக்கைகளை நாம் என்ன செய்யணும், ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள், அவன் படிச்சவன் படிக்காதவன், அவனுடைய உடல் திடகாத்திர உள்ளவன் திடகாத்திர இல்லாதவன், பதவி இருக்கிறவன் பதவி இல்லாதவன், அத்தனை நபர்களுடைய உள்ளத்துல விதைக்க வேண்டிய ஒரு விதையை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் விதைத்து காட்டுகிறார்கள். அது மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், நமக்கு மத்தியில எந்த விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் எதுவுமே இல்லாத வகையில ஒவ்வொரு நபர்களுடைய கை கோர்த்தல் அது உலகம் முழுவதும் சுற்றி இருக்கும்.
இங்க ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு கலீஃபா சொல்லுகிறார் என்று சொன்னா அந்த சட்டம் அப்படி உலகம் முழுவதும் சென்றடைந்து வந்து அத்தனை நபர்களுடைய எண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் அன்பிற்குரியவர்களே. அந்த மாதிரியான ஒரு விதையை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் விதைக்கிறார்கள். ஆனா அன்னைக்கு நம்மள்ட்ட அது இல்ல. என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு, நேரா கபருஸ்தானுக்கு போவாங்க. நேரா கபருஸ்தான்ல போய் கபரை உற்று நோக்கியவர்களாக அவர்கள் பார்த்து அதை அழுவார்கள் அன்பிற்குரியவர்களே. இங்க என்னதான் இருந்தாலும் நாம என்ன செய்யற, ஒரு நாளைக்கு நாம மௌத்தாக போறோம், இந்த கபருக்கு வரத்தான் போறோம். இன்னல் கபர அவ்வளுல் மன்சில மின் மனாசிலுல் ஆஹிரா, மறுமை நாளினுடைய வீடுகள்ல முதல் வீடு இந்த கபர் தான் என்று நினைத்து அவர்கள் அழுது புலம்புவார்கள் என்பதை இன்னைக்கு நாம வரலாற்று ரீதியாக பார்க்கும் அன்பிற்குரியவர்களே. கபரை நினைத்து, நம்முடைய மரணத்தை நினைத்து, நமக்கு கேட்கப்படுகின்ற கேள்வியை நினைத்து, நாம செல்லுகின்ற இந்த பாதையை நினைத்து ஒரு மனிதன் கண்கலங்கினால் நிச்சயமாக தீமையின் பக்கம் அவனுடைய கால்கள் ஒருபோதும் முற்படாது. அவனுடைய தீமையின் பக்கம் அவனுடைய கண்கள் ஒருபோதும் முற்படாது. பாவத்தின் பக்கம் செல்ல வேண்டும் என்கின்ற அவனுடைய சிந்தனை ஒருபோதும் ஏற்படாது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், மரணத்தை நினைத்து, அதாவது உலக ஆசாபாசங்களை அடித்து நொறுக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதைத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்து பார்க்கிறார்கள். இன்னா கபருல் அவ்வல மன்சிலு மின் மனாசில் ஆஹிரா, மறுமை நாளுக்கு செல்லுகின்ற கதவுகளில் ஒரு கதவு இந்த இடத்துல இருக்கு. இங்க நான் பாஸ் ஆகணும், இங்க நான் தப்பித்து விட்டால், இங்கே நான் அழகிய முறையில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், இந்த இடத்தில் நல்ல முறையில் நான் தூங்கிவிட்டால் எல்லா இடத்திலும் நான் சரி செய்யப்படுவேன். இங்க நான் சரியில்லை, இங்க என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் மறுமை நாள் வரையிலும் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இந்த உஸ்மான் ரலியல்லாஹு மறுபடியும் அந்த இடத்தில் இருக்கிறாங்க நினைவுபடுத்தி சொல்லி காட்டுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையில நளினமும், அவர்கள் காட்டுகின்ற அன்பும், அவர்கள் காட்டுகின்ற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சியினுடைய பங்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளத்திலும் அது இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்கிறார்கள். அதற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அவங்க இறக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில நம்ம நேத்து உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறு பார்த்தோமா இல்லையா? அவர்கள் வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆகக்கூடிய நிலையில அவங்க இருக்கக்கூடிய சகாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, உமர் அவியா அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க அடுத்த கலீஃபா யாருன்னு சொல்லி எங்களுக்கு தயவு செய்து நீங்க சொல்லிருங்க. எங்களுக்கு அடுத்த கலீஃபா யாரு அப்படிங்கறது எங்களுக்கு என்ன செஞ்சிருங்க, நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு முறை கேட்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க, நான் அடுத்த கலீஃபா யாருன்னு சொல்லி நியமிப்பதற்கு எனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நான் அடுத்த கலீஃபா யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு காட்டியிருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அடுத்த ஒரு கலீஃபா இவர்கள் தான் என்று காட்டல. அதனால எனக்கு முடிவு எடுக்கவும் முடியும், முடிவு எடுக்காமல் இருப்பதற்கு எனக்கு தகுதியும் உண்டு. அதனால நான் நான் சொல்ல மாட்டேன். சப்போஸ் நான் இவர்களை தேர்ந்தெடுக்க நான் சொல்லி அவர்களுடைய காலத்துல குழப்பங்கள் ஏற்பட்டு அது எனக்கு என்னுடைய தலையில் மீது ஏறிடுமோ என்று நான் என்ன செய்யறேன், பயப்படுது. அதனால நான் ஒதுங்கல. இன்னென்ன நபர்கள் நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இன்னென்ன நபர்கள் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அதே மாதிரி ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு, இவங்க எல்லாத்தையுமே அல்லாஹ் இந்த உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களும் சேர்த்து சொல்றாங்க. அப்ப இப்படி சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அவங்களுடைய மரணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி ஒரு சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துல ஒரு அரசாங்கம் நிகழ்த்துவதற்கு முன்னால், அல்லது ஒரு நிர்வாகம் நிகழ்த்துவதற்கு முன்னால், அல்லது ஒரு அரசபை, அதாவது ஒட்டுமொத்த எல்லா இடத்திலுமே ஒரு சரியான ஒரு நிர்வாகம் அமைப்பதற்கு முன்னால என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரலாற்று மூலியமாக நமக்கு, சஹாபாக்கள் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த மாதிரியான துரித நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்க. அந்த உஸ்மான் அவங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள், சாத் இப்னு அபி வக்காஸ், ஜுபைர், தல்ஹா, இந்த ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, இவங்களை தான் உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதுக்கு முழு பொறுப்பாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, நீங்க முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களோட கையில பொறுப்பு படுச்சிட்டாங்க. எல்லா மக்களுக்குமே ஓகே தான்.
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எங்களுக்கு அதுல பரிபூர்ண சம்மதம் சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க. இவங்க பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க, ஒவ்வொரு மக்களிடத்திலும் ஒவ்வொரு குழுக்களிடத்திலும் ஒட்டுமொத்தமாக எல்லா நபர்கள்ட்டையும் பேசி இந்த 6 பேர்களை கூப்பிடுதாங்க. இந்த 6 நபர்களையும் கூப்பிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், இந்த இடத்துல அமீராக இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் விலகிருந்தேன். உங்களில் யாராவது 2-3 நபர்கள் நீங்க விலகிட்டீங்கன்னு சொன்னா இருக்கிற நபர்கள்ட்ட நாம என்ன செய்யலாம், இந்த ஆட்சி பொறுப்பை கையில ஒப்படைக்கலாம்னு சொல்லி காட்டினோடனே ஒவ்வொரு நபர்களாக என்ன செய்றாங்க, விலகினோடனே கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், புகாரில 7207 அந்த ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நல்லா படிக்கணும், சரிங்களா? இதுல நான் ஏன் இந்த இடத்தை நிறுத்தி சொல்றேன்னு சொன்னா, ஷியாக்களாக இருந்தாலும் சரி, ஹவாரிஜிகளாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில ஃபித்னாக்களை நுழைவிக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தார்களும் இதுல என்ன செய்றாங்க, தங்களுடைய கையாளர்களை உள்ள கொண்டு வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுவும் சரி, அலி ரலியல்லாஹுவும் சரி, 2 பேர்ட்டுமே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, பேசுறாங்க. பேசி ஊராள்கிட்டயா உட்கார்ந்து பேசுறாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுறாங்க, அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு பேசுறாங்க. 2 பேருமே என்ன செய்யல, இந்த இடத்தை விட்டு கொடுப்பதாக இல்லை என்கின்ற ஒரு வாசகத்தை இந்த ஹதீஸ்ல பதிவு செய்து, 2 பேருக்குமே இந்த உலகத்தினுடைய ஆசை, இந்த உலகத்தினுடைய பேரின்பம் வேணும்னு சொல்லி ஷியாக்கள் என்ன செய்றாங்க, இதுல ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி கொண்டு உள்ளே நுழைவித்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல ஈமானை அபூபக்கர் ரலியல்லாஹு மூலமாக கற்றுக் கொடுத்து, இறையச்சத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏன் கற்றுக் கொடுத்தான்னு சொன்னா, பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு ஃபித்னாக்களையும் அழகிய முறையில் கையாள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல நமக்கு ஈமானையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு பல நபர்கள் சகாபாக்களை கடுமையாக திட்டுவதும், சகாபாக்களை ஒட்டுமொத்தமாக ஓரங்கட்டுவதும், சகாபாக்களிடத்திலிருந்து எந்த விதமான செய்தி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் என்ன செய்றாங்க, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பல இடங்கள் இன்னைக்கு என்ன செய்றாங்க, பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல எப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டுமோ அது அந்த வகையில அவர்களுக்கு அந்த கலீஃபாவுடைய அந்த தகுதி பெறுவதற்கு முழு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த ஹதீஸ்ல அந்த வாசகத்தை பயன்படுத்துவாங்க. 2 பேர்ட்டையும் பேசுறாங்க, 2 பேரும் விட்டு கொடுத்ததா இல்ல. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செஞ்சாங்க, சரி வேற வழி இல்ல, மறுபடியும் நம்ம ஆலோசனை கூட்டத்தை கூடுவோம்னு சொல்லி இரவிலிருந்து காலை சுபுகு வரையிலும் என்ன செய்றாங்க, தங்களுடைய மஷூராவை ஆரம்பித்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கம் வரல, மண்டை அப்படி 2ஆ புழக்குது, யாரை நாம நியமிக்கிறது, எல்லாரும் நிறைய பேர் விட்டு கொடுத்தாச்சு. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு மட்டும்தான் இருக்கிறாங்க. யார் இடத்துல இப்ப பொறுப்பு ஒப்படைக்கிறதுன்னு சொல்லி நேரம் என்ன செய்றாங்க, இரவு நேரத்துல, அதாவது அன்டைம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவருடைய கதவு தட்டுறாங்க. என்ன நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, தயவு செய்து என் கூட நீங்க வாங்க. வல்லாஹி மா அக்மல்தஹு ஹாதிஹி லைலத்தின் பி கபீரில் யௌம், நிச்சயமாக இன்று இரவு நான் ஒரு நிமிடம் கூட என்னால தூங்க முடியல, அதனால நீங்க வாங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க, கூட்டு போய் அவங்க மேலும் 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 ஆலோசனை செய்து சுபுகு நேரம் வந்த உடனேயுமே எல்லா மக்களும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை தேடி வருகிறார்கள். ஏன்னா அவர்களுடைய கூற்று இறுதி கூற்றாக இருக்கட்டும் சொல்லி வராங்க. மெம்பர்ல ஏறுதாங்க, அல்லாஹுவை போகிறார்கள், அல்லாஹுவினுடைய தூதர் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். கால அம்மா பாத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல, அதாவது பக்கத்துல அலி ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, யா அலியு இன்னி கத் நஸர்து ஃபி அம்ரின் நாஸ், யா அலியு இன்னி கத் நஸர்து ஃபி அம்ரின் நாஸ் வலம் அத்ரி யஅதிலூன பி உஸ்மான், நான் மக்களிடத்தில் முழுமையாக விசாரித்த வகையில இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய ஆட்சி பொறுப்பை ஏற்றால் நீதியாக இருக்கும் என்று எல்லா மக்களும் கருத்து கூறுகிறார்கள். வலா தஜ்அலன்ன அலா நஃப்ஸி சபீலா, நீங்க மனசுல நீங்க எதுவுமே நீங்க நினைத்து கொள்ள வேண்டாம் என்கின்ற அடிப்படையில உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கையை பிடித்து அல்லாஹ்வினுடைய வழியின் காண்பித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் காண்பித்து, நமக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த 2 கலீஃபாக்களுடைய அந்த வழியை காண்பித்து, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் என்ன செய்யறேன், பையத்து செய்யறேன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல பையத்து செய்கிறார்கள்.
இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு மாபெரும் ஒரு உன்னதமான உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்து காட்டுகிறான். எல்லா மக்களும் பையத் செய்யறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பையத் செய்கிறார்கள். முழு தகுதி அவர்களுக்கு இருக்கு. இருந்தாலும் நான் பையத் செய்ய மாட்டேன்னு சொல்லி தூர விலகி போய் அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்களுக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு முழு தகுதியும் இருக்கு. அவங்க சரின்னு சொன்னா உடனே மக்கள் பிரிந்து வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனாலும் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கீழாகத்தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம வரலாற்று ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், இந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்றான், ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கிறான். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ஏன்னா அவங்க கலீஃபாவா ஆவதுக்கு முன்னாடியே எப்படி இருந்தாங்க, மக்களிடத்துல ஒரு நல்ல நல்லினமாக அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர்களுடைய உள்ளத்திற்கோ அவர்களுடைய உடலுக்கோ அவர்களுடைய மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அப்ப கலீஃபாவாக நியமிக்கப்பட்டு விட்டால் இன்னும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கலாம். அவங்க களத்துல இறங்குறாங்க, நிறைய இடங்களை பிடிக்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் தேவையான எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவர்கள் செஞ்சாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி மேலோங்கி 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 வந்து ஒவ்வொரு மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிட்டு கொண்டே இருந்தது. அந்த நேரத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்னா அந்த இடத்துல கிளம்பி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய நிலை வந்துச்சு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு என்ன செய்றாங்க, அபு மூஸா அல் அஷரி ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ஒரு நாள் முழுவதும் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறாங்க. அப்போ ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அனுமதி கேட்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ள வராங்க, அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அந்த தோட்டத்துக்குள்ள யார சொல்லனா உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வயபஷ்ஷிரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்து அலா பல்வாஉன் தஸீபக. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை நீங்க என்ன செய்யுங்க, உள்ள அனுமதிங்க, அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க சொர்க்கத்தை கொண்டு. அந்த சுப செய்திக்கு முன்னால் கடுமையான சோதனையை சந்திக்க போகிறார் என்பதையும் அவர்களிடத்தில் நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறாங்க. அதே மாதிரி தான் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு கடுமையான சோதனை, கடுமையான ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபித்னா வரப்போகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு கொடுக்கிறாங்க. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஃபித்னாக்களில் நான் பொறுமை காப்பேன் என்கின்ற அடிப்படையில் அவங்க என்ன செய்றாங்க, சத்திய பிரமாணம் செய்தவர்களாக அந்த சுப செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லுவான், அஃப ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ள நீங்க ஈஸியா நுழைஞ்சிட முடியுமான்னு கேட்பான். சொர்க்கத்துக்குள்ள நீங்க ஈஸியா நுழைஞ்சிட முடியுமா, நீங்க கஷ்டப்படாம, நீங்க வேதனைப்படாம, நீங்க துன்பப்படாம, நீங்க தியாகத்தை மேற்கொள்ளாம, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எந்த விதமான வளர்ச்சிக்கு பங்கு இல்லாம நீங்க அவ்வளவு இலகுவாக நீங்க சொர்க்கம் போக முடியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கேட்கின்ற கேள்விகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அத்தனை சோதனைகளிலுமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அழகிய முறையில் கையாளக்கூடிய மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டார்கள் என்பதையும் இந்த வரலாற்று ரீதியாக பார்க்கலாம். ஏன்னா சொர்க்கத்து போகணுமா இல்லையா, அல்லாஹ் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் நுழைவிக்க போறான்னு சொன்னா அவர்களுக்கான சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்துக் கொண்டே இருப்பான். அப்படி சோதனைகளை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. அன்பிற்குரியவர்களை, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்துல நிறைய நல்ல அமல்கள், நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. அதுல ஒரு விஷயம் தான் குர்ஆனை அழகிய முறையில் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்துல இப்ப நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா, அந்த 13 குர்ஆன், அது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்துல கையெழுத்தப்பட்டு, ஏன்னா நிறைய சகாபாக்கள் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே நிறைய இடங்கள்ல குர்ஆனுடைய வரிகள் என்ன செய்றாங்க, மாத்தி மாத்தி ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாம என்ன செய்வோம், கரெக்டான ஒரு தொகுப்போம். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க, அவங்க சரி பார்ப்பாங்க, அதை மட்டும் நாம என்ன செய்வோம், எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நாம எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு கட்டளை போடுறாங்க. அதே மாதிரி எல்லா சகாபாக்களும் சேர்ந்து ஒரு அழகிய முறை என்ன செய்றாங்க, குர்ஆனை தொகுத்து எல்லா ஏரியாக்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் பரப்பப்படுகிறது. இந்த வளர்ச்சி
அப்துல்லா இப்னு சபா என்கின்ற ஒரு கொடிய யூதன், அவனுக்கு பிடிக்கல. யூதர்களை பற்றி நல்லா ஒன்று விளக்குங்க. யூதர்களுடைய வரலாறு, யூதர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வசனங்கள்ல சொல்றான், அவன் என்னைக்குமே நேரடியாக இறங்கி யார்ட்டை சண்டை போடவே மாட்டான். இங்க இருந்து ஒரு ஆளை ஏத்தி விடுவான், இங்க இருந்து ஒரு ஆளை ஏத்தி விடுவான், அந்த 2 பேர் சண்டை போடுவாங்க, இவன் இங்க உட்கார்ந்து பார்ப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்வான், தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுவான். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு கான்செப்ட், நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் அந்த மக்கள் ஃபாலோ பண்ணணும். நான் மது குடிக்க சொன்னா அவங்க குடிக்கணும், அவர்கள் விபச்சாரம் செய்ய சொன்னா விபச்சாரம் செய்யணும், அவர்கள் இந்தந்த கொள்கையை கடைபிடிங்கன்னா கடைபிடிக்கணும், ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கிறேன்னா முடிக்கணும், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறதா முடிக்கணும், நான் என்ன கொள்கை சொல்றனோ அதைத்தான் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அவர்களாக ஒரு கொள்கையை உருவாக்கி, அவர்களாக ஒரு நீதத்தை அவர்கள் ஏற்படுத்தி, அவர்களாக ஒரு தலைவரை கொண்டு வந்து அவர்கள் யாரும் பின்பற்ற கூடாது என்கின்ற கான்செப்ட்ல தான் இன்று வரையிலும் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏன் இன்னைக்கு அதிகமாக தாக்குறான்? நான் சொல்றதை ஃபாலோ பண்ணு, நான் மது குடிக்க சொன்னா நீ குடிக்கணும், அது என்ன மது ஹராம் என்று சொல்றது? விபச்சாரம் செய்ய சொன்னா நீங்க செய்யணும், அது என்ன விபச்சாரம் ஹராம் என்று நீங்க சொல்வது என்று இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தனித்துவமான ஒரு கொள்கையை கொண்டு வரும் பொழுது அதை முழுக்க முழுக்க எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த யூதர்கள். ஏன் இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக வளர்ந்துச்சுன்னு சொன்னா அந்த கருத்து தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட மேலாங்கி நிற்கும். அதனால இஸ்லாமிய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக தரைமட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள், இவர்களை போன்ற மனிதர்கள் கடுமையானவர் யாரும் இல்லைன்னு சொல்லி எல்லா மீடியாக்கள் மூலியமாக பரப்பி கொண்டிருக்கிறான். அந்த மாதிரியான சிந்தனை உள்ள ஒருத்தன் தான் அப்துல்லா இப்னு சபா. என்ன செஞ்சான்? மதீனாவுக்குள்ள வந்தான். தன்னை இஸ்லாமியனாக அடையாளம் காண்பிக்கப்பட்டு அப்படி முகத்துல இரக்கத்திற்கு இவன் தான் மிகப்பெரிய சொந்தக்காரன் என்கின்ற அடிப்படையில ஒரு முகத்துல ஒரு பாவனை, உடல்ல ஒரு பணிவு, நடையில ஒரு தாமதம் என்கின்ற அடிப்படையில எல்லா மக்களிடத்திலுமே இவன் ஒன் இஸ்லாமியன் என்கின்ற அடிப்படையில மக்கள்கிட்ட காமிச்சான். இப்படி அவன் காண்பித்து 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 நிறைய மக்கள் அவன் விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க, அவங்க சகாபி கிடையாது, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சான்? விலைக்கு வாங்க ஆரம்பிச்சான். விலைக்கு வாங்க ஆரம்பிச்சு அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு விஷயம் நல்லா விளங்கிருச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சியை தான் இந்த உஸ்மான் என்ன செஞ்சிட்டாரு? புடுங்கிட்டாரு என்கின்ற செய்தி கிடைச்ச உடனேமே தன்னுடைய யுக்தியை என்ன செஞ்சான்? அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சான். அதாவது நிறைய கடிதங்கள் எழுதினா. என்ன கடிதங்கள் சொல்லி மொட்டை கடிதங்கள் எழுதி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி என்னென்ன தவறான காரியங்கள் எழுதணுமோ எல்லா விஷயங்களிலும் ஒரு சில லெட்டர்ல எழுதி எல்லா நாடுகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எந்தெந்த இடத்துலலாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து ஆட்சி கைப்பிடித்தார்களோ அந்தந்த இடத்துல என்ன செஞ்ச அந்த லெட்டர் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒவ்வொரு போக 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 என்னாச்சு அப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகாக்களை எந்தெந்த இடத்துல நிர்வாகத்துக்கு நியமிச்சாங்களா இல்லையா, அந்தந்த நிர்வாகம் சீர்குலைய ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க? அபு மூசா அல் அஸ்ஸரி அப்படிங்கிற ஒரு நபி தோழர் என்ன செஞ்சாங்க? ஒரு நாட்டுக்கு கவர்னராக நியமிச்சிருந்தாங்க. அந்த நிர்வாகத்துக்குள்ள இந்த அப்துல்லா இப்னு சபா என்கின்ற இவனும் இவனுடைய அடியாட்களும் உள்ள போய் அவர்களிடத்துல என்ன குறைகள் இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு நேரா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் லெட்டர் எழுதி என்ன செஞ்சா போட்டாச்சு. அபு மூசா அல் அஸ்ஸரி என்ன செஞ்சாரு? பைத்துல் மால்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்தாரு. அவர் கடனாகத்தான் எடுத்தாரு. ஆனா இன்று வரைக்கும் அவர் திருப்பி கொடுக்கல. அவருக்கு கொடுக்கப்பட்ட காலத்தவணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் என்னது நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களாக எழுதுற மாதிரி ஒரு லெட்டரை உஸ்மான் கொண்டு போனாங்க. அவங்க பார்த்தாங்க, இறங்கி வந்தாங்க, நேரா அந்த நபித்தோழர்கிட்ட போனாங்க. இந்த மாதிரி செய்தியா? ஆமா உண்மைதான், இனிமே நீங்க இந்த ஆட்சியில் கூட இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அதாவது அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்களை களைய வைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கோ எல்லாத்தையுமே கொண்டு வந்தான். அதுல அபு மூசா அல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அவர்கள் நீக்கப்பட்டார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் நீக்கப்பட்டார்கள். அதே மாதிரி ஷுவைப் ரலியல்லாஹு அவர்கள் நீக்கப்பட்டார்கள். தல்கார் இந்த மாதிரியான ஒரு சில நபி தோழர்களை அவர்கள் எந்தெந்த இடத்துல நியமித்தார்களோ அத்தனை இடத்திலும் அவர்கள் எடுக்கப்பட்டு இவர்களுக்கு ஆதரவாக யார் இருந்தாங்களோ அவங்களை என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல நிர்வாகத்துக்கு வர மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயா
அந்த இஸ்லாமிய ஆட்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மதீனாவுக்குள்ள வந்து இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வகையில குழப்பங்களை ஏற்படுத்தி அவர்களை இந்த ஆட்சியிலிருந்து வெளியே எடுக்கணும் என்பதற்காக வேண்டி பலவிதமான கட்டங்கள்ல முயற்சி எடுக்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பெயர் தாங்கி இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு ஆதரவாக என்ன செஞ்சாங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்துல்லா இப்னு சபாக்கு ஆதரவாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு லெட்டர்களும், ஏன்னா இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் போட்டோம்னு சொன்னா, இன்னைக்கு ரத்தம் தேவைப்படுது அல்லது இவர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் போட்டா அவங்க கிடைச்சி வீட்டுல சந்தோஷமாயிருவாங்க. ஆனால் அந்த போஸ்டிங் என்ன செய்யும், எல்லா பக்கமும் உலா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மதீனாவுக்குள்ள பல விதமான போலி லெட்டர்களை என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்குள்ள அனுப்பும் பொழுது எல்லாருடைய கைகளையும் போய் உஸ்மான் இல்லா அவங்க இப்படிதானா, நாம என்னமோ நினைச்சன, அவர்கள் ஆட்சியா இருப்பதற்கு தகுதி தானா, இனிமே அவங்க வேண்டாம் என்கின்ற அடிப்படையில பயங்கரமான ஒரு மோசமான நிலை எரிசிஞ்சு அதிகமாக வந்தது. இதுல என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, மக்கள் எப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, இதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் சொல்லி ஒரு பொய்யான கடிதத்தையும் பரப்பிட்டாங்க. இவங்கெல்லாம் யாரு, சொர்க்கத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள். இவங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் சொல்லி ஒரு பொய்யான கடிதம், ஆனா இவங்க ஆதரவு கிடையாது என்று சொல்லி மக்கள்கிட்ட அந்த விஷயங்கள் போய் எல்லா மக்களிடத்திலுமே என்னாச்சு, அப்ப வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதற்கோ அவங்க ஆட்சி செய்வதற்கோ எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் என்ன செய்றாங்க, எல்லா மக்களுமே அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசக்கூடிய நேரத்துல இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பேசி அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்கான இல்லையா, அவனுடைய ஆட்கள்கிட்ட பேசுறாங்க. பேசி அவர்களை இங்க இருந்து வெளியூர்களுக்கு அனுப்புறாங்க. இனிமே இந்த மாதிரியான குழப்பங்கள் வரக்கூடாது, இங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இங்க இருந்து என்ன செய்றாங்க, வெளியூருக்கு அனுப்புறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அவங்க மதீனாவை விட்டு வெளியே போற மாதிரி போய் வேறொரு வழியாக வந்து கடுமையான தாக்கத்தோடு உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு என்ன செய்ய வந்துட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்லைன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, அந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் மிகவும் மோசமாகி அந்த இடத்துல ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்குள்ளே சிறைபிடிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுச்சு. சுத்தி அதாவது வந்துட்டாங்க, எல்லா மக்களிடத்துல என்ன செய்றாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்ததுக்கு பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு சில லெட்டர் எல்லாம் போது, அவங்களும் ஒரு சில லெட்டர் வெளி மக்களுக்கு அனுப்புறாங்க. நாம ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி நம்ம போர் செய்வோமா அல்லது நீங்க இங்க இருந்து வெளியூருக்கு தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது, எனக்காக வேண்டி யாரும் நீங்க போர் செய்யக்கூடாது, எனக்காக வேண்டி நீங்க யாரும் போர் செய்ய வேண்டாம், இந்த இடத்தை விட்டு நான் என்ன செய்ய முடியாது, வெளியே போகவும் முடியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த இடத்துல நான் பாத்துக்கிறேன், எனக்காக வேண்டி நீங்க எந்த விதமான போரும் யாருடைய உயிரும் போக கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல மக்களிடத்தை உறுதி பிரமாணம் வாங்குறாங்க. இந்த சூழ்நிலையில அப்துல்லா இப்னு சபா அவனுடைய ஆட்களை கொண்டு கூடுதலாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை என்ன செய்றாங்க, கண்காணிக்கும்படியாக என்ன செய்றாங்க, ஏவுறாங்க. அவர்கள் வருகிறார்கள், சுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை கண்காணிக்கிறார்கள். அவங்க வழக்கமாக பள்ளிவாசல்ல சென்று தொழுது விட்டு வரக்கூடிய நேரத்தை குறைக்கிறாங்க. சுபுக்கு போனா லுஹருக்கு விட மாட்டாங்க, லுஹருக்கு போயிட்டு வந்தா அசருக்கு விட மாட்டாங்க, மகரிபுக்கு போனா இஷாக்கு விட மாட்டாங்க. அடுத்த நாள் ஆகுது 2 வக்துக்கு விட்டாங்க, 2 வக்துக்கு விடாம போயிட்டாங்க. அடுத்து வந்துச்சு 4 வக்துக்கு, அதான் 4 வக்து விடாம 1 வக்துக்கு விட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை என்ன சொல்லியாச்சு. இப்படி கிட்டத்தட்ட 40 நாட்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வீட்டை சுற்றிலும் கடுமையான காவல் கொண்டு இருந்தார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கூட அவர்கள் கொடுக்காமல், உண்ணுவதற்கு உணவு கூட அவர்கள்ட்ட கொடுக்காமல், அந்த இடத்துல ஏதாவது ஒரு வகையில சாப்பிடுவதற்கு பழங்களை கூட கொடுக்க விடாமல் அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, கடுமையான முறையில ஸ்ட்ரிக்டான அடிப்படையில இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யக்கூடாது, இனிமே இந்த இடத்துல இருக்க கூடாது என்கின்ற ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்தாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு பின்னாடி கதவு திறந்து, என்ன எதுக்கு நீங்க கொல்ல வாரீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சனா, உங்களுக்கு ஏதாவது தீமையான காரியத்தை ஏவுனா, நீங்க பசியில இருக்கும் போது, நீங்க பட்டினியில இருக்கும் போது, நீங்க எல்லாம் தண்ணீர் இல்லாம தவிக்கும் பொழுது நான் உங்களுக்கு தண்ணீர் வாங்கி தரவில்லையா, நீங்க போர் காலங்களில உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் சொல்லி
நான் 1000 ஒட்டகங்களை உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா? ஏன் எந்த காரணத்தினால இவ்வாறு நீங்கள் அபவிரதமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க? கேட்கின்ற நேரத்திலெல்லாம் அவர்கள் மீது கோபத்தோடும் அவர்கள் மீது ஆதங்கத்தோடும் அவர்கள் மீது என்ன செய்றாங்க? கற்களையும் வாள்களையும் தூக்கி தூக்கி எறிகிறார்கள். இறுதியாக என்ன செய்றாங்க? அவங்க வீட்டுல உட்கார்ந்தாங்க. காலையில சுபுகு நேரம் வருது. அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? புன்னகைத்தவர்களாக என்ன செய்றாங்க? முழிக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது, அதாவது குர்ஆன் ஓதுறாங்க. அந்த தூக்கத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் புன்னகைத்தவர்களாக எழுந்திருக்கிறாங்க. என்ன புன்னகைத்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கறத உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. இன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி. என்னுடைய கனவுல நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் என்னுடைய கனவுல பார்த்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்த்தேன். உமர் ரலியல்லாஹு அவர்களை நான் பார்த்தேன். பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து சொன்னார்கள், இஸ்பிர் யா உஸ்மான், நீங்க என்ன செய்யுங்க உஸ்மானே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஃபஇன்னக துஃப்திரு இந்தனா காபில். உஸ்மான் அவளுக்கு சாப்பாடு கிடைக்கல, என்ன செய்யறது? சரி நாம நோன்பு போடுன்னு சொல்லி டெய்லி நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, நோம்பாவது நாம அப்பமே அப்படின்னு சொல்லி உஸ்மான் அவங்க என்ன செய்றாங்க? நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நோன்பு வைக்கக்கூடிய நேரத்துல தான் இவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவுல தான் அல்லாஹ்வுடைய தூதர் பேசினார்கள், இஸ்பிர் யா உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஃபஇன்னக துஃப்திரு, நீங்கள் நோன்பு திறக்க போகிறீர்கள். யாரோட? எங்களோட நீங்க நோன்பு திறக்க போறீங்க. நீங்க எங்களோட நோன்பு திறக்க போகிறீர்கள் என்கின்ற செய்தி உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கனவுல வந்த உடனே அவங்க நினைச்சிட்டாங்க, சரி நாம மௌத்தாக போறோம், நாம இறக்க போகிறோம் என்கின்ற அடிப்படையில அவர்கள் சுபுகு தொழுது விட்டு குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறார்கள். மேலிருந்து கதவுகளை உடைத்து அந்த இறை நிராகரிப்பார்கள் உள்ளே குதித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தட 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 தடன்னு குதிச்சு நேரா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி வந்து அவர்கள் கைகள் இருக்கக்கூடிய அந்த மிக பலமான அந்த கட்டையை கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய தலையிலே அடித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆள் மட்டும் இல்ல, தொடர்ந்து 10 பேர் அடிச்சாங்க. இமாம்களுடைய கைகளும் அவங்களுடைய எழுதுகோள்களும் இந்த வரலாற்றை எழுதுகின்ற போதெல்லாம் கண்ணீர் வடிக்காம எழுத மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு நபித்தோழர்! ஒரு வேதனையில் தான் அவர்கள் இறக்க வேண்டுமா? எப்பேற்பட்ட மக்களோடு அவர்கள் பணிந்தவர்களாக, அவர்களோடு அன்பு காட்டியவர்களாக, அவர்களோடு அரவணைத்தவர்களாக இருந்த ஒரு ஹலீஃபாவை கடுமையான ஒரு ஆயுதத்தை கொண்டு அவர்களுடைய தலையில ஓங்கி அடித்தவர்களாக, அவர்கள் மயங்கி கீழே விழுந்தவர்களாக, மென்மேலும் அவர்களை அடித்து அவர்களுடைய உயிர்களை எடுக்கக்கூடிய அளவிற்கு மோசமான அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். ஒரு சில ரிவாயத்தினால அவர்களுடைய கைகளை துண்டாக வெட்டினாங்க அப்படிங்கறத செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அவர்களை கொலை செய்து அவர்களுடைய உயிர் போனதற்கு பின்னாடும் இவர்களை பார்க்கின்ற நேரமெல்லாம் எங்களுக்கு கோபம் வருகிறது என்கின்ற அடிப்படையில வாள்களை கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய உடல்களை சிதைத்து கொண்டார்கள். சிதைக்கப்பட்டாங்க. அவங்க போகும்போது அடிப்பாங்க, வரும்போது அடிப்பாங்க. அதுவரையிலும் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வீட்டை சுத்தி இருந்துட்டே இருந்தாங்க. சரி, கொன்னாச்சு, உயிர் எடுத்தாச்சு, அப்படியாவது விடலாம்ல? அடக்கம் பண்ண விட முடியாது. கிட்டத்தட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இறந்து 3 நாட்கள் அந்த இடத்துல அப்படியே கடந்திருக்கிறாங்க. அவங்களை குளிப்பாட்டவும் முடியல, தூக்கிட்டும் போக முடியல, அடக்கமும் பண்ண முடியல. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் அவர்களிடத்துல கெஞ்சினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யணும்னு நினைச்சீங்க, கொலை செஞ்சிட்டீங்க. ஆனா அவர்களை தூக்குவதற்கும் அவர்கள் கபர் குழியை தோண்டுவதற்கும் அவரை நல்ல முறையில் அடக்கம் செய்வதற்காவது எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா என்கின்ற அடிப்படையில் 3 நாட்கள் அவர்களிடத்துல கெஞ்சிருக்கிறாங்க. இறந்து 3 நாள் ஆயிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவருடைய மனைவிமார்கள் அவர்களை தோல்ல தூக்கி வச்சு அந்த இடத்துல கொண்டு போய் அவர்கள் அடக்கம் செய்ததாக இன்னைக்கு நம்ம வரலாற்றை பார்க்கணும் அன்பிற்குரியவர்களே. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரலாற்றை முடிக்கலங்க. அந்த வரலாற்று முடிக்கல. குர்ஆன் ஓதுகின்ற நேரத்துல, அவர்கள் கொல்லப்படுகின்ற நேரத்துல அதனுடைய ஒரு துளி ரத்தம் குர்ஆன்ல போய் விழுந்திருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நாங்க ஹஜ்ஜியை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது குர்ஆன் திறந்த நிலையில் இருந்துச்சு. அந்த குர்ஆன்ல அவர்களுடைய ரத்தம் படிந்திருந்தது என்று சொன்னார்கள். அந்த ரத்தம் எந்த வசனத்தின் மீது விழுந்திருக்கு தெரியுமா? ஃபஸயக்ஃபிகஹுமுல்லாஹ் வஹுவஸ் ஸமீஉல் அலீம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக வேண்டி பழி வாங்குதல நாம பொறுப்பேற்றுக்கிடுவோம். ஃபஸயக்ஃபிகஹுமுல்லாஹ்,
நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்த ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்புதாரியாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறான். ஃபஸயக்ஃபிகஹுமுல்லாஹ், அந்த வசனத்தின் மீதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ரத்தம் படிந்திருந்தது என்பதை இன்னைக்கு வரலாற்றாக பார்க்கிறோம். உங்களுக்காக, உங்களுடைய பழிவாங்குதலுக்காக, உங்களுக்காக நாம என்ன செஞ்சிரோம்? சில விஷயங்களை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அல்லாஹ் அத்தனை விஷயங்களும் பார்த்து கொண்டிருக்கிறான், அத்தனை விஷயங்களும் அறிந்து கொண்டிருக்கிறான். அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லுகின்ற அந்த வரலாற்றினை இன்னைக்கு நாம் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு வரலாறாக, இது ஏதோ நேரம் போக்குக்காக, ஏதோ ரமலான் மாசத்துல நாம தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல பொருளாதாரத்தை செலவு செய்து இமாம்களிடத்துல சொல்லப்படுகிறது என்று சொன்னால் காலத்தையும் நேரத்தை வீணடிப்பதற்காக வேண்டி அல்ல. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் என்ன செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்களோ, இவர்கள் மூலியமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்ன செய்தி கிடைத்ததோ அது எம்முடைய வீடுகளில் அது விதைக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபர்ஸ்ட் ஈமான வச்சு நமக்கு சொல்லி காண்பித்தான், இறையச்சத்தை பத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பித்தான். அதற்கு பிறகு இறை அதாவது ஈமான் கொண்டவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஸ்மான் ரலியல்லாஹு மூலமாக கற்றுக் கொடுத்தார். இந்த ஈமானும் இறையச்சமும் இதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபித்னாக்களையும் நல்ல முறையில் கையாள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இப்ப நம்மள்ட்ட ஈமான் அபூபக்கர் ரலியல்லாஹு மூலமாக, உமர் ரலியல்லாஹு மூலமாக நாம பாடம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னா, இப்ப நமக்கு முன்னாடி என்ன ஃபித்னாக்கள் இருக்குது, இப்ப நம்முடைய கண்களுக்கு முன்னால என்ன குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குது, இப்போ நம்முடைய கண்களுக்கு முன்னால் இஸ்லாமியுடைய வீழ்ச்சிக்கு உண்டான சதித்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அழகிய முறையில் கையாளக்கூடிய ஒரு திடகாத்திரமான ஒரு மூமினாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அவர்கள் விதைத்த அந்த ஒவ்வொரு விதைகளிலுமே நம்முடைய வீடுகளில் அது கனிகளாக வெளியே வர வேண்டும். அவர்கள் விதைத்த ஒவ்வொரு விதையிலும் அதுல இலைகளாக, அதுல கனிகளாக, அதுல வேறுகளாக நாமும் நம்முடைய பிள்ளைகள் நாம் உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இன்று வரையிலும் அதுல சகியான ஹதீஸ்களை நமக்கு அழைக்கவர்கள் சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அழகியவர்கள் தெரிந்து கொண்டவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குழப்பங்களை அவர்கள் எந்த அடிப்படையில் தவிர்த்து கொண்டார்கள் என்பதையும் அறிந்து கொண்டவர்களாக இந்த பூமியில நாம் என்ன செய்யணும்? வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. வாஹிதாவல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.